டுடே வந்து என்ன பார்க்க போறோம்னா அதே லாஸ்ட் பிக்ஸ்டு பீம்ல வந்து சென்டர் பாயிண்ட் லோடு பார்த்துருப்போம். அதில் வந்து நம்ம லோடு கண்டிஷன் வந்து மாற்றி பார்க்க போகிறோம். அதே பிக்ஸ்டு பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி த்ரூ அவுட் த ஸ்பேன். ஓகே, இப்போ கேஸ் நம்பர் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே பிக்ஸ்டு பீம் தான். பிக்ஸ்டு பீம் வித் யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடுன்னு சொல்லுவாங்களா, அதான் படம் கொடுக்குறேன் பாருங்க. அப்போ பிக்ஸ்டு பீம்ல யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி இதோட உங்களுக்கு இந்த கிளாஸோட உங்களுக்கு வந்து அனாலிசிஸ்ல வந்து அந்த ப்ராப்பர்ட்டி கேண்டிடேட் பிக்ஸ்டு பீம் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். உங்களுக்கு அடுத்து கன்னியூஸ் பீம் தான் இருக்கும். ஓகே, W/M அளவுக்கு லோடு ஆக்ட் ஆகுது. டோட்டல் டிஸ்டன்ஸ் ரெண்டு சப்போர்ட்டிங் எவ்வளவுன்னா எல்லுங்கிற டிஸ்டன்ஸு. இந்த எண்டை வந்து ஏ பாயிண்ட்னு கொடுக்குறேன், இந்த எண்டு பி பாயிண்ட். ஏ பாயிண்ட்ல வந்து டெவலப் ஆகக்கூடிய ரியாக்ஷன் RA, பி பாயிண்ட்ல RB. ஓகேவா? அப்போ இதான் லோ டயக்ராம். அப்போ ப்ரீ பாய் டயக்ராம் வரைய போகிறோம் அப்படின்னா ஓகேவா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுக்கு இங்கே ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும், அதுக்கடுத்து ஒரு மூமெண்ட் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். அப்போ RAங்கிற வெர்டிகல் ரியாக்ஷன், MAங்கிற மூமெண்ட் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன் பிக்ஸ்டு டெவலப் ஆகும். நான் இங்கே எழுதலை. ஏன் எழுதலை அப்படின்னா வித் லோடை வந்து கன்சிடர் பண்ணுறேன். அந்த லோடு வெர்டிகல் லோடுனால ஹரிசாண்டலில் எந்த லோடு வராதனால ஹரிசாண்டல் ரியாக்ஷன் 0 ஆயிரும், அதெல்லாம் நான் எடுக்கலை. அப்போ அதே மாதிரி இந்த இடத்துல பி எண்டில் வந்து MBங்கிற மூமெண்ட் ரியாக்ஷன் டெவலப் ஆகும், RBங்கிற வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். எப்பயும் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் அப்படின்னா ஆரம்பிச்ச கொஞ்சம் இடத்துல என்ன பார்ப்போம் அப்படின்னா ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி கண்டுபிடிப்போம். அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசி ISஓட ஃபார்முலா என்னன்னா அன்னோன்ஸ் மைனஸ் ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன். அப்போ இதில் அன்னோன்ஸ் வந்து வித் வெர்டிகல் லோடு கன்சிடர் பண்ணுறதுனால ஹரிசாண்டல் எடுக்க மாட்டோம். அப்போ ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் 3ல் அதாவது சம்மேஷனா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, சம்மேஷனா வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0, சம்மேஷனா மொமெண்ட் ஈக்குவல் 0, இதில் ஹரிசாண்டல் கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ எத்தனை இருக்கு? வெர்டிகல் மூமெண்ட் 2 ரியாக்ஷன் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு பிக்ஸ்டு சப்போர்ட்ல வந்து 2 இருக்கு, வெர்டிகல் இருக்கு, மொமெண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த எண்ட்லேயும் வெர்டிகல் இருக்கு, மொமெண்ட் இருக்கு. அப்போ இதுல 2. அப்போ டோட்டல் அன்னோன்ஸ் வந்து 4, ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன் எத்தனை? 2 தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம், 2. அப்போ ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினசியோட வேல்யூ எவ்வளவு வருது? 2. அவ்வளோதான் முடிச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த RA RB கண்டுபிடிக்கணும். பேசிக்காக உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா இப்போ இதை வந்து நான் 2ஆ பிரிக்க போறேன். அதாவது ஃப்ரீ மொமெண்ட் டயக்ராம் தனியாக கொடுக்க போறேன், அதுக்கடுத்து வந்து மொமெண்ட் டயக்ராம் கொடுக்க போறேன் உங்களுக்கு. அது என்ன சார் ஃப்ரீ மொமெண்ட் அப்படின்னா இந்த மொமெண்ட்டை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டா மீதி என்ன இருக்கும்? வெர்டிகல் ரியாக்ஷன் தான் இருக்குமா? அதாவது இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா மொமெண்ட்டை ஃப்ரீ பண்ணி விடுறேன். அப்போ என்ன இருக்கும்? வெர்டிகல் ரியாக்ஷன் ஒருத்தே இருக்கும், RA RB. லோடு கண்டிஷன் என்ன உங்களுக்கு? த்ரூ அவுட் த ஸ்பேன் யூடிஎல் தானே ஆக்ட் ஆகுது. ஓகே, W/M அளவுக்கு ஆக்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதுல த்ரூ அவுட் த ஸ்பேன் W/M சென்டர் பாயிண்ட் ரிசல்ட் லோடு மாத்திரம்னா அது ஒரு டிஸ்டன்ஸால பிரிக்க வேண்டியதான். இல்லாட்டி இந்த ரெக்டாங்குலர் லோடுக்கு வந்து ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா அதாவது ஏரியா என்ன வரும்? L/B வரும். அப்போ Lங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸு, Bங்கிறது என்ன? லோடு W. அப்போ WL தான் இதோட டோட்டல் லோடு. அது எங்கே ஆக்ட் ஆகும்? அட் சென்ட்ராய்டில் ஆக்ட் ஆகும். ஒரு ரெக்டாங்குலருக்கு சென்ட்ராய்டு என்ன? L/2 டிஸ்டன்ஸு. அப்போ இதோட சென்ட்ராய்டு WLங்கிறது ஆக்ட் ஆகும். புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன செய்ய போறோம்னா நான் ஃப்ரீ மொமெண்ட் டயக்ராம், அதாவது மொமெண்ட்டை ஃப்ரீ பண்ணி விட்டுட்டேன், ஃப்ரீ மொமெண்ட் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அப்போ சென்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு WLP அளவுக்கு இருக்கும், ரிசல்ட்டோட WL அளவுக்கு இருக்கும், டோட்டலோட மாத்திட்டேன் யூடியில். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா இதுக்கு சியர் போஸ்ட் டயக்ராம் கொடுக்கணும். சியர் போஸ்ட் டயக்ராம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும். அப்படியே சியர் போஸ்ட் டயக்ராம் அப்படின்னா இதுக்கு கலர் சேஞ்ச் பண்றேன். அதாவது சிம்பிளி சப்போர்ட் உங்களுக்கு சென்டமெண்ட்லேயே நடத்திருப்பேன். அப்போ யூடிஎல்ல உங்களுக்கு சியர் போஸ்ட் டயக்ராம் எப்படி வரும்? இப்படி வரும். கரெக்டாக சென்டர் தானே இப்படி இருக்கும். அப்போ இங்கே WLங்கிற லோடு என்ன ஆகும்? இங்கிட்டு 50% WL/2, இங்கிட்டு WL/2. ஏன்னா சென்டரில் தானே ஆக்ட் ஆகுது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சிம்பிளி சப்போர்ட்டுக்கு வந்து த்ரூ அவுட் த ஸ்பேன் யூடிஎல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா டயக்ராம் எப்படி வரும் உங்களுக்கு? அதாவது உங்களுக்கு ரெக்டாங்குலர் லோடு வந்துருச்சு. ரெக்டாங்குலர் லோடுக்கு அடுத்து என்ன வரும் உங்களுக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பேரப்ளம், சாரி இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து இன்க்ளைன் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருப்பேன். செகண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருப்போம்னா ஸ்கொயர் பேரப்ளான்னு கொடுத்துருப்போம். தேர்ட் ஆர்டர் வந்து கியூபிக் பேரப்ளான்னு கொடுத்துருப்போம். ஓகேவா? இப்போ அது நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோஸ்ல பார்த்துக்கேன், ஸ்ட்ரென்த் நடத்தி கொடுத்துருப்பேன் SFDBMTல. இப்போ என்னன்னா நமக்கு இதுக்கு வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ்.
இப்போ இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் டயக்ராம் வந்து பெண்டிங் மோமெண்ட் இப்போ எஸ்எஃப்டி கொடுத்தாச்சு. பெண்டிங் மோமெண்ட் வரைய போறோம் அப்படின்னா பெண்டிங் மோமெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஓகே, எப்படி இருக்கும்? இந்த இடத்துல தான் மேக்ஸிமம் இருக்கும். எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்கும்? WL²/8 அங்கேயே பார்த்துருக்கோம். இப்போ ஃப்ரீ மூவ்மெண்ட் டயக்ராமுக்கு எஸ்எஃப்டி கொடுத்துட்டேன், பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் கொடுத்துட்டேன், PMD கொடுத்துட்டேன். இப்போ நல்லா கவனிக்கணும். அப்போ இதில் ஃப்ரீ மொமெண்ட்டை ஃப்ரீ பண்ணிவிட்டு இருக்கிறதுக்கு நான் அதை கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து இருக்கிறது என்ன இருக்கும்? மொமெண்ட் இருக்கும். அப்போ மொமெண்ட் டயக்ராம் கொடுக்க போறேன். அதாவது மொமெண்ட் ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணி நான் கொடுக்க போறேன். அப்போ மொமெண்ட்டை கன்சிடர் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா இப்படி இருக்கும். இந்த சைடு MAங்கிறது ஆக்ட் ஆகுது, இந்த சைடு MBங்கிறது ஆக்ட் ஆகுது. அப்போ உங்களுக்கு சியர் போர்ஸ் டயக்ராம் எப்படி வரும்னா இது லோ டயக்ராம். சியர் போர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னா ரெக்டாங்குலரா கிடைக்கும். அப்போ இங்கே MAங்கிறது ஆக்ட் ஆகும், இங்கே MBங்கிறது ஆக்ட் ஆகும். MAங்கிறது இங்கே கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இங்கே கிளாக் வைஸ், கீழே டிஸ்டன்ஸ் L. இதுனா உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப இது ப்ரீ மூவ்மெண்ட் டயக்ராம். இது வந்து என்னன்னா மூவ்மெண்ட் கன்சிடர் பண்ணி கொடுத்துட்டேன். அப்ப இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணா உங்களுக்கு பிக்ஸ்டு பீம் கிடைச்சிடும். அப்ப இந்த பிக்ஸ்டு பீமுக்கு எப்படி சார் சியர் போர்ஸ் டயக்ராம் வரும் அப்படின்னா இந்த சியர் போர்ஸ் டயக்ராமை இந்த சியர் போர்ஸ் டயக்ராம் மெர்ஜ் பண்ணுங்க, ரெண்டையும் கூட்டுங்க. அப்ப ரெண்டையும் கூட இங்க வந்து நமக்கு சியர் போர்ஸே கிடைக்கல, ஸ்ட்ரெயிட் லைன் தான். அப்ப கூட்டினா நான் வரேன், இதே டயக்ராம் தான் வரப்போகுது. அப்ப இந்த பிக்ஸ்டுக்கு எப்படி வரும்னா உங்களுக்கு எப்படி வரும்னா சியர் போர்ஸ் இப்படிதான் வரும், இப்படிதான் வரும். ஓகே, அப்ப சியர் போர்ஸ்ல மாற்றம் இல்லை. WL/2 WL/2 இங்க பிளஸ் இங்க மைனஸ், இங்கேருந்து இது L/2 டிஸ்டன்ஸ், இங்கேருந்து L/2 டிஸ்டன்ஸ். ஓகே ஓகே. இப்ப பெண்டிங் மோமெண்ட் மெர்ஜ் பண்ணுங்க, இதே மெர்ஜ் பண்ணுங்க. அப்படி மெர்ஜ் பண்ண எப்படி வரும்னா இந்த சைடு உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு மொமெண்ட்டை கன்சிடர் பண்ணி கொடுத்ததுல நமக்கு இப்படி டயக்ராம் கிடைச்சிச்சு. அதாவது இங்கே MA இங்கே MBன்னு கிடைச்சிச்சு. மொமெண்ட்டை ஃப்ரீ பண்ணி கொடுத்ததுல உங்களுக்கு டயக்ராம் எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா அதாவது 2 டிகிரி பேராபோலா இப்படி கிடைச்சு. அப்ப இது எவ்வளவு உங்களுக்கு? அதாவது உள்ளக்குள்ள இது வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட் டயக்ராம். ஃப்ரீ மூவ்மெண்ட்ல என்ன டயக்ராம்? பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம். அப்ப இந்த டயக்ராம்ல நம்மளோட மேக்ஸிமம் பெண்டிங் மோமெண்ட் எவ்வளவு அப்படின்னா WL²/8ன்னு பார்த்தோம். இப்ப MA MB தெரியாது. இப்ப நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு இந்த MA MB கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இதுலயே பார்த்தா உங்களுக்கே தெரியும். இப்ப இதை எப்படி கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கீழோட பொசிஷன் அதை அழிச்சிருங்க, அழிச்சிங்க இல்ல டாட்டர்ல என்னோட போட்டுக்கிறேன். ஓகேவா? இது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம் இதுதான் பிக்ஸ்டு பீமுக்கு. அதாவது பிக்ஸ்டு பீமுக்கு பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம், பெண்டிங் மோமெண்ட் டயக்ராம். இப்ப இது நெகட்டிவ், இது நெகட்டிவ். அப்ப கண்டுபிடிக்க வேண்டிய MA MB வந்து நெகட்டிவ் வரப்போது, மேல இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் பாசிட்டிவ். அப்ப இது பாசிட்டிவ். அப்ப டோட்டலா இங்கேருந்து எடுக்கிறது தான் ப்ரீ மூவ்மெண்ட் டயக்ராம். அதான் WL²/8. ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு பாசிட்டிவ்ல எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வேணும். அதுக்கு நெகட்டிவ்ல MA எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும். MA MB ஈக்குவல் தான் எனக்கு. MA MB ஈக்குவல் தான். இப்ப என்ன செய்ய போறேன்னா இந்த என்னுடைய ப்ரீ மூவ்மெண்ட் டயக்ராம் ஓகேவா, அதை வந்து மியூ டயக்ராம்னு கன்சிடர் பண்றேன். இது மியூ டயக்ராம். எனக்கு இந்த மொமெண்ட்டை கன்சிடர் பண்ணிருக்கக்கூடிய டயக்ராமை மியூ டேஷ் டயக்ராம்னு எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மியூ டயக்ராமுக்கு ஏரியா கண்டுபிடிக்க போறேன். அதாவது மியூ டயக்ராம் அதோட ஏரியா என்னன்னா இந்த பேராபோலாவுக்கு ஏரியா என்ன? ஓகேவா? அப்ப 2/3 இன்டு B இன்டு H. அப்ப 2/3 இங்க Bங்கிறது என்ன? டோட்டல் L டிஸ்டன்ஸ். Hங்கிறது என்ன? WL²/8. WL²/8. அப்ப என்ன வரும்? இந்த 2க்கும் 8க்கும் அடிச்சா 4. அப்ப WL²/12 தான் என்னுடைய என்னது மியூ டயக்ராமோட எனக்கு கிடைச்சிருச்சு, ஏரியா கிடைச்சிருச்சு. அப்ப மியூ டயக்ராமோட ஏரியாவை இங்க எழுதிக்கிறேங்க. அப்ப மியூ டயக்ராமோட ஏரியா அதாவது ஏரியா மியூ டயக்ராம் எவ்வளவு? WL²/12 கிடைச்சிருக்கு. இப்ப அடுத்து என்ன செய்யணும்னா எனக்கு உள்ளருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மியூ டேஷ் டயக்ராமை எடுக்கணும். எனக்கு ரெக்டாங்குலர் தான் இருக்கு. ரெக்டாங்குலர் ஃபார்முலா என்ன? இப்ப மியூ டேஷ் டயக்ராமுக்கு பார்க்க போறோம். மியூ டேஷ் டயக்ராமுக்கு பார்க்க போறோம். ரெக்டாங்குலரோட ஃபார்முலா L இன்டு B. அப்ப L டிஸ்டன்ஸ், Bங்கிறது என்ன? MA இல்ல MB. அப்ப MA ஆர் L இன்டு MB. இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சா ஓகே. அப்ப எனக்கு என்ன? ஏரியா மியூ டேஷ் டயக்ராம், ஏரியா மியூ டேஷ் டயக்ராம். இது எனக்கு என்ன வெளியே வருது? அதாவது MA இன்டு L ஆர் MB இன்டு L. இப்ப என்ன செய்யணும்னா
நான் என்னோட எம்ஏ கண்டுபிடிக்கணும் இல்லை எம்பி கண்டுபிடிக்கணும், ஒன்று கண்டுபிடிச்சா ஒன்று ஈக்குவல் தான். ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு எம்ஏ கிடைக்க போதோ அதே சேம் அளவுக்கு தான் எம்பி இருக்கு. ஏன்னா ரெக்டாங்குலர் ஒன்று தானே. அப்போ நான் என்ன செய்ய போறேன்னா என்னோட ஏரியா மியூ டயக்ராமையும் ஏரியா மியூடஸ் டயக்ராமையும் நான் என்ன செய்ய போறேன்னா உங்களுக்கு ஈக்குவல் பண்ண போறேன். எப்படி ஈக்குவல் பண்ண போறேன்னா காம்பேட்டபிலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ண போறேன். அப்ப காம்பேட்டபிலிட்டி கண்டிஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். அப்ப என்னுடைய ஏரியா மியூ டயக்ராம் சீக்குவல் டு ஏரியா மியூடஸ் டயக்ராம். ஓகே, அப்ப ரெண்டையும் ஈக்குவல் பண்ண போறேன். அப்ப ஏரியா மியூ டயக்ராம் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா எரேஸ் பண்ணிடுறேன். இப்போ ஏரியா மியூ டயக்ராம் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா என்ன வந்திருக்கு WL²/12 WL²/12. ஏரியா மியூ டேஸ் டயக்ராம் என்ன வந்திருக்கு MEA×L இல்லை MB×L. நான் MEA×Lன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த L² இந்த எல்லும் கேன்சல் ஆயிரும். இங்கிட்ட என்ன இருக்கான் WL/12 இருக்கும், இங்கே MA. அப்ப MEAவும் MB ஈக்குவல். அப்ப எனக்கு MEAவும் MB என்ன வந்திருக்குன்னா WL/12 கிடைச்சிருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னோட பெண்டிங் மோட் டயக்ராம் இங்க கொடுத்தேனே அதுல MEA கண்டுபிடிச்சிட்டேன், MB கண்டுபிடிச்சிட்டேன். எரேஸ் பண்ணியாச்சோ. ஓகே, எப்படி இருந்திருக்குன்னா அப்படி இருந்திருக்கும். ஓகேவா, எப்படி கொடுத்துருந்தோம். ஓகேவா, அப்ப இந்த சைடு உள்ள MEA கண்டுபிடிச்சாச்சு, இந்த சைடு உள்ள MB கண்டுபிடிச்சாச்சு, WL/12. அப்ப இந்த ME என்னது நெகட்டிவ், MBங்கிறது என்ன நெகட்டிவ். அப்ப எனக்கு நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் வந்து மொமெண்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா MA MB WL/12 கிடைச்சிருக்கு. இதை வச்சுக்கிறேங்க. இப்ப பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சிருக்க நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் மேக்ஸிமம் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா இங்கே 0 கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே போயிட்டு இந்த இடத்துல தான் மேக்ஸிமம். அப்ப எனக்கு இடம் வந்திருக்கிறது வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் தான் கிடைச்சிருக்கு. அப்ப இது மேக்ஸிமம் தான், மேக்ஸிமம் நெகட்டிவ் பெண்டிங் மொமெண்ட். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் மேக்ஸிமம் பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவோட ஜோன் எது, இதுதான் எனக்கு பாசிட்டிவ் ஏரியா. அப்ப இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நான் சிம்பிள், நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க போட்டுங்க, இது நீங்க மேக்ஸிமம் இங்கே வச்சு டிஸ்டன்ஸ் எடுத்து கண்டுபிடிக்கலாம், பெருசா போகும். இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம், டோட்டலா நம்மளுடைய ப்ரீ பெண்டிங் மொமெண்ட் எவ்வளவு வந்துச்சு WL²/12. இப்போ நம்ம இது எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் WL/12 கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, இது வந்து WL²/8 கண்டுபிடி அதாவது மேக்ஸிமம் ப்ரீ பெண்டிங் மொமெண்ட் வந்து WL²/8. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது WL/12 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல இருந்து கழிச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், இல்லாட்டி நீங்க வந்து எப்பயும் போல சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்ப இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப நமக்கு இங்க WL²/8 இருக்கு. இது ப்ரீ பெண்டிங் மொமெண்டோட மேக்ஸிமம். நம்ம கண்டுபிடிச்சிருக்க பெண்டிங் மொமெண்ட் என்னது நமக்கு WL/12 கிடைச்சிருக்கு. கரெக்டா போட்டுருக்கோம்னு செக் பண்ணிக்கிறேங்க. ஓகே, WL²/12 MEA×L. ஓகே, கரெக்டா தான் போட்டுருக்கோம். இப்ப உங்களுக்கே தெரியும் 12க்கு 8க்கு LCM தான் 24 வரும். அப்ப நமக்கு இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா WL/24 கிடைக்கும். புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் இங்க எத்தனை வந்திருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் பார்க்கணும். சியர் போஸ்ட் கேட்கறேன் வாங்க. அப்ப எங்க தன்னுடைய சியர் போஸ்ட் தன்னுடைய சைனை சேஞ்ச் பண்ணுதோ அதான் பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர். இல்ல சியர் போஸ்ட் எந்த இடத்துல 0 வந்து அட்டைன் ஆகுதோ அதான் பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர். அப்படி பார்க்கும்போது இங்க மேக்ஸிமம் சியர் போஸ்ட் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இந்த இடத்துல 0. அதுக்கப்புறம் தன்னோட சைனை சேஞ்ச் பண்ணி இது கொஞ்சம் கூடி இந்த இடத்துல அதிகமா இருக்கு. அப்ப ஒரு புள்ளியில தான் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு இந்த புள்ளியில தான் பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் கிடைச்சிருக்கு. அப்ப பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் எத்தனை இருக்கு அப்படின்னா 1. அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னா என்னுடைய போத் இந்த பிக்சர் ரைட் சைடு இருக்கக்கூடிய பிக்சர்ல இருந்து L/2 டிஸ்டன்ஸ் தான். அதே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து L/2 டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அப்ப அடுத்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் எப்ப பெண்டிங் மொமெண்ட் தன்னுடைய சைனை சேஞ்ச் பண்ணுது, இல்ல எந்த பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் 0 அட்டைன் பண்ணுதோ அதான் என்ன கொடுத்துருக்கோம் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் சொல்லக்கூடிய POCன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இங்க POC இங்க இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு 2 இருக்கு. அப்ப பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சர் 2. ஆனா இங்க என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு பிக்சர் 2 எண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஏதாச்சும் ஒரு எண்டை எக்ஸ்ன்னு எடுத்துட்டு கண்டுபிடிச்சோம்னா இன்னொரு எண்ணு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்ச மாதிரி தான் நடுவில் உள்ளது மீதி கிடைச்சிடும். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளெக்சரோட டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம்.
இது வந்து கொஞ்சம் பெருசா வர்ற மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன், பாத்துக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபிளெக்ஸரோட டிஸ்டன்ஸ் ரியலைஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்ப இதை பொறுத்து இந்த இடத்துல தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எக்ஸ் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு வச்சுக்கிறோம்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்ப அந்த போர்ஷன் வந்து தனியா எடுத்தோம்னா அப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஓகே, இப்ப இந்த பகுதியை எக்ஸ் டு எக்ஸ் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல என்ன இருக்கு, RA WL/2 இருக்கு. மொமெண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் என்ன கண்டுபிடிச்சோம், WL/, இங்க என்ன கண்டுபிடிச்சோம்ல, இந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சோம், WL/24 கண்டுபிடிச்சிருக்கோம். 24 சாரி, அது மேக்ஸிமம். WL/12 கண்டுபிடிச்சிருக்கோம், MB மொமெண்ட். ஓகே, ஆனா ஆன்டி கிளாக் வைஸ் WL/12. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. ஒரு சின்ன கரெக்ஷன், 2/3 P/H. சின்ன கரெக்ஷன். என்ன கரெக்ஷனா, இங்க L இருக்கு, இங்க L² இருக்கு. அப்ப L² L பெருக்கா என்ன வரும், L³ வரும். ஓகே, ஓகே, வேற ஏதாச்சும் இருக்கா வாதுங்க அப்படியே. ஓகே, அவ்வளவுதான். L³ போறோம். அப்ப இங்க ஒரு கரெக்ஷன், சாரி, இங்க என்ன வரும், WL³ மியூ டேக்காதோட WL³ இங்கே மாத்தணும். அப்ப இந்த L-க்கு இதுக்கு அடிச்சா ஸ்கொயர் இருக்கும். அப்ப என்ன வரும், WL²/12. அப்ப MAவும் MB என்ன வருது அப்படின்னா WL²/12. ஓகே, மற்ற இது 24 தான் வரும். ஓகே, அப்ப இங்க ஸ்கொயர் வரும். சாரி, இது எப்படி வந்துருச்சுன்னு உங்களுக்கு முதல்ல சொன்னேன். அதான் என்னென்ன வரும்னா, டோட்டலா நமக்கு இதனால WL²/8, அதான் ப்ரீமெட்டிங் மொமெண்டோட மொமெண்ட். அதுக்கடுத்து நமக்கு இந்த இது கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம், இப்பதான் சொன்னோம்ல, WL²/12. 8க்கும் 12க்கும் LCM எடுத்தா 24. அதாவது எடுத்து போட்டே காமிச்சிடறேன். 8க்கும் 12க்கும் LCM எடுத்தா 4 எடுக்கலாம். 2 8 3 12 1 3 3 1 1 4 2 8 8 24. அதான் சொன்னேன். அப்ப 24. 8 இதில் பெருக்கினா 24 வரும் 3. அப்ப மேல 3 பெருங்க 3WL². மைனஸ் 12 பெருக்கினா 24 வரும் 2. மேல பெருக்குங்க 2WL². அப்ப என்ன வரும், கீழே 24 இருக்கு, மேல 3ல 8 போச்சுன்னா 1 WL². அப்ப WL²/24. இதானது நமக்கு M max, அதாவது பாசிட்டிவ் பெண்டிங் மோட். ஓகேவா, அப்ப WL²/12 இங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. அப்ப இது வந்து WL² மாத்திக்கிறேங்க. இப்ப அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, இதுல UDL ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. மேல நமக்கு இப்படி கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த செக்ஷன் எப்படின்னா நமக்கு UDL. அப்ப UDL-க்கு டோட்டல் என்ன வரும், W இதுல ஒரு இது கன்சிடர் பண்ண போறோம்னா இது எப்படி கொடுப்போம், W × X X/2. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து X தானே வச்சிருக்கோம். அப்ப X/2. ஓகேவா, இப்ப என்ன விஷயம்னா, மொமெண்ட் அபவுட் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டிஸ்டன்ஸ் தான் எடுக்கணும். அதை எடுக்கிறேன். அப்ப மொமெண்ட் அபவுட் இந்த X to X செக்ஷன் எடுக்க போறேன். அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் இது பக்கத்துல ஒரு கோடை போடுங்க, நம்மளோட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க மெத்தட. அப்ப கோடை போடுங்க, இந்த மொமெண்ட் சுத்திட்டு அப்படி வரும், கீழ் நோக்கி போகுது. அப்ப -WL²/12. ஓகே, இந்த RA சுத்தி விடுங்க, மேல் நோக்கி தானே இருக்கு, D மேல் நோக்கி போவோம், பிளஸ் RA இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் என்ன எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அதுக்கடுத்து வேற எதுக்கு லோடு இருக்கு, மேல என்ன இருக்கு W × X × X/2. ஓகேவா, ஏன்னா W × Xங்கிறது சென்டர்ல ஆக்ட் ஆகும். டோட்டலா Xனா இந்த பகுதி என்ன இருக்கும், X/2 தானே. அப்ப இது எப்படி இருக்கு, சுத்திட்டா கீழ் நோக்கி போகுது, -W × X இந்த டிஸ்டன்ஸ் வந்து X/2. அப்ப இந்த M X to X செக்ஷன் தான் மொமெண்ட் எடுத்திருக்கோம். இந்த M X to X செக்ஷன் தான் என்ன இருக்கு, மொமெண்ட் 0. அதாவது இந்த புள்ளியில பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபிளெக்ஸர், அதாவது பாயிண்ட் மொமெண்ட் 0. அப்ப இதுக்கு பதிலா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இங்க -WL²/12 இருக்கு, பிளஸ் RA பதிலா WL/2 × X போடலாம். இங்க W X × X X²/2. ரொம்ப கவனமா கவனிக்கணும், கொஞ்சம் பெருசா வர்ற மாதிரி இருக்கும். நான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன், பாத்துக்கிடுவோம். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. இப்ப எல்சிஎம் எடுக்க போறேன். என்ன எல்சிஎம் எடுக்க போறேன் அப்படின்னா, யூஸ் பண்ணிடுவோம், கொஞ்சம் இடம் அதிகம் தேவைப்படும். ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. 12 2 2 இதுக்கு எல்சிஎம் எடுத்தா வரும் 12 வரும், கீழே வச்சுக்கிறீங்க.
12 தான். அப்ப மேல 1ஆல பெருக்க போறோம். மைனஸ் WL ஸ்கொயர். இங்க 2 எதோட பெருக்கினா 12 வரும் 6. அப்ப மேல 3ஆல பெருக்கணும், சாரி 6ஆல பெருக்கணும். அப்ப சாரி கரெக்டா தான் 6ஆல பெருக்கணும். அப்ப மேல என்ன வரும் 6WLX. இங்க என்ன வர 2 எதால பெருக்கணும் 12 வரும் 6. அப்ப மேல வச்சுக்கிறீங்க 6WX ஸ்கொயர். இப்ப காமனா இத பாருங்க, இதுல காமனா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க W இருக்கு, இங்க W இருக்கு, இங்க W இருக்கு. அப்ப காமனா W, அதாவது மைனஸ் W வெளில எடுக்கிறேன், மைனஸ் W வெளில எடுக்கிறேன். அப்ப கீழே 12 இருக்கு. அப்ப ஓபன் ரைட் போட்டுக்கிறேன். இதுக்குள்ள என்ன இருக்கு மைனஸ் எடுத்துட்டா பிளஸ் L ஸ்கொயர். இங்க பிளஸ் இருக்கு, மைனஸ் தான் எடுத்துருக்கோம். அப்ப மைனஸ் 6W எடுத்தாச்சு, L இருக்கு 6L. இங்க எனக்கு மைனஸ் L எடுத்துட்டோம், பிளஸ் 6W எடுத்தாச்சு. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா இங்கிட்ட 0. அப்ப எப்படி இருக்கு அப்படின்னா 0 is equal to minus W open bracket L square minus 6L plus 6 close bracket divided by 12 இருக்கு. இந்த 12 இங்கிட்டு போனுச்சுன்னா 0 பெருக்கும்போது 0. அப்ப 0 equal to minus W L square minus 6L plus 6. இந்த W இங்கிட்டு போனா முதல்ல வரும் 0 வகுத்தல் anything 0. அப்ப L square minus 6L plus 6 இருக்கு. அப்ப இதோட என்ன இருக்குன்னா பெருக்கல்ல x இருக்கும். ஓகே, உள்ளக்குள்ள இதுல வந்து x இருக்கும், இதுல வந்து x ஸ்கொயர் இருக்கும். இதுல x இருக்கும், இதுல x ஸ்கொயர் இருக்கும். இதுல x ஸ்கொயர். அப்ப இதுல x ஸ்கொயர். இப்ப ஆர்டர் வைஸ் எழுதுங்க டிகிரி. இது 2வது ஆர்டர், இது 1வது ஆர்டர், இது 0 கான்ஸ்டன்ட். அப்ப 6x ஸ்கொயர் மைனஸ் 6LX பிளஸ் L ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இருக்கு. அப்ப இது சால்வ் பண்ணி நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு என்ன எடுத்துக்கோம்னா கான்ஜுகேட் பண்ண போறேன். அதுக்கு என்ன ஃபார்முலானா x ஈக்குவல் டு மைனஸ் b பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac வகுத்தல் 2a ன்னு எடுக்க போறேன். ஓகே, இதுல x ஸ்கொயர் பக்கத்துல உள்ளது 8 x ஸ்கொயர் பக்கத்துல என்ன இருக்கு 8 6. b க்கு பக்கத்துல என்ன இருக்கு மைனஸ் 6L. c க்கு பக்கத்துல என்ன இருக்கு L ஸ்கொயர். ஓகே ஓகே, இதை இதுல அப்ளை பண்ணுங்க. மைனஸ் b னா என்ன ஆல்ரெடி பிளஸ் 6L பிளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர்னா மைனஸ் 6L ஸ்கொயர், மைனஸ் 6L ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்ப 4 ஏங்கிறது என்ன நமக்கு 6, cங்கிறது என்ன L ஸ்கொயர் வகுத்தல் கீழே 2 into a ஏங்கிறது என்ன 6 தானே. ஓகே, இப்ப 6L பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்ணா 36, மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆயிடும், L ஸ்கொயர் பண்ணா ஸ்கொயர் 6 24 L ஸ்கொயர். கீழே என்ன இருக்கு 6 2 12. ஓகேவா, இப்ப அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா 6L பிளஸ் ஆர் மைனஸ் 36 L ஸ்கொயர்ல 24 L ஸ்கொயர் போச்சுன்னா மீதி என்ன இருக்கு நமக்கு 12 இருக்குமா, 12 L ஸ்கொயர் வகுத்தல் 12. இது எப்படி எழுதலாம்னா நம்ம 6L பிளஸ் ஆர் மைனஸ் இந்த L ஸ்கொயர் வெளில எடுத்தா L ன்னு வந்துடும், ரூட் 12 இருக்கும், கீழே 12 வந்துடும். இப்ப இன்னும் இதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னா இந்த சைடு எழுதுறேன் பாருங்க. இதை இன்னும் எப்படி சுருக்கலாம் அப்படின்னா என்ன இருக்கு இங்க இடத்துல வச்சுக்கிறேன், மாறிட போகுது. அதாவது 6L பிளஸ் ஆர் மைனஸ் L ரூட் 12 12 இருக்கு. ஓகே, x ஈக்குவல் டு இப்ப 6L பிளஸ் ஆர் மைனஸ் L சுருக்க முடியுமா பாருங்க. ரூட்டை நாமுனா 12 எழுதலாம், கீழே 12 இருக்கு. ஓகே, இப்ப இதை தனித்தனியா எழுதலாமா 6L டிவைடட் பை 12 பிளஸ் ஆர் மைனஸ் L ரூட் ஆஃப் 4 into 3 கீழே 12. இப்ப ஓர் 12 சாரி ஓர் 6 12. அப்ப L by 2 இங்க இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் 4ல இருந்து வெளில எடுத்தா என்ன வந்துடும் L 2 வந்துடும், ரூட் 3 இருக்கும், கீழே 12 எப்படி எழுதலாம் 4 12 எழுதலாம். இப்ப இந்த 2க்கு 4க்கு அடிச்சா 2 வந்துடும், L by 2 இருக்கு பிளஸ் ஆர் மைனஸ் L ரூட் 3 மேல இருக்கு, 3 எப்படி 2 3 எப்படி எழுதலாம் ரூட் 3 into ரூட் 3 எழுதலாம். அப்ப இந்த ஒரு ரூட் 3 கேன்சல் ஆயிரும். அப்ப L by 2 பிளஸ் ஆர் மைனஸ் L கீழே என்ன இருக்கு 2 இருக்கு, ஒரு ரூட் 3 இருக்கு. இப்ப என்ன விஷயம்னா கண்டுபிடிச்சாச்சு எக்ஸுக்கு, ஆனா பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸுக்கு 2 வேல்யூ x ஈக்குவல் டு L by 2 பிளஸ் L டிவைடட் பை 2 ரூட் 3 ஒரு வேல்யூ இருக்கு, அதே x ஈக்குவல் டு L by 2 மைனஸ் L 2 ரூட் 3 ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப 2 வேல்யூ இருக்கு. இப்ப இதுல எது சார் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா இப்ப நம்ம டயக்ராம் போட்டா தான் கண்டுபிடிக்க முடியும். நான் டயக்ராம் என்ன கொடுத்தேன் உங்களுக்கு, அதாவது இப்படி இருக்கும் உங்களுக்கு, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த டயக்ராம்ல இதான் சென்டர், இங்கேருந்து L by 2 இங்கேருந்து L by 2, அதாவது L by 2 ரூட் 3 வேல்யூ என்ன வரும், ரூட் 3 வேல்யூ 1.732,
இதை இதோட பெருக்குனா 3.464 சம்திங் வருமா? ஓகே, 3 டிஜிட் எடுத்துக்கிறோம். அப்போ 1 3.464 அடிச்சா எவ்வளவு வரும்? 0.254 சம்திங் இப்படி வருமா? ஓகே, அப்ப 0.245 சம்திங்னா இது வராது. அப்ப நமக்கு இது ரொம்ப கம்மியான வேல்யூ தான் வரும். அப்ப எப்படி வரும்னா, அப்ப இந்த பாதி வேல்யூ வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இதை வந்து நீங்க கொஞ்சம் கான்செப்ட்ல பார்க்கணும். அப்ப இந்த பாதி வேல்யூ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, L/2ல இருந்து பிளஸ் இந்த 0.25 கூட்டணும்னா ஆல்ரெடி 0.55, இதோட இதை கூட்டணும் அப்படின்னா வேல்யூ கூட போயிடும். ஓகே, அப்ப வேல்யூ கூட போயிரும்னா எவ்வளவு இருக்குன்னா 0.7 சம்திங் வரும். அதாவது 0.8 வர்ற மாதிரி கிட்டத்தட்ட பக்கத்துல வர மாதிரி இருக்கும். அப்ப இது 0.8 இருக்காது. ஏன்னா 1ல 0.8 இது போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்குன்னா 0.2 தான் இருக்கும். எவ்வளவு 0.2வா? அப்ப கான்செப்ட்ல அதுல அப்ப இது ரெண்டு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அப்ப இது 0.8 இருக்கலாம். ஆனா L/2ல அது கழிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த ரெண்டு போர்ஷனை நீக்கிட்டா L/2 வந்துடும். அப்ப மீதி இருக்கக்கூடிய பகுதியில இந்த பகுதி தான் என்ன அப்படின்னா இந்த 0.254, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா L/2√3. அப்ப நமக்கு இந்த போர்ஷன் தான் என்ன கிடைச்சிருக்கு? L/2√3. அப்ப இது கண்டுபிடிச்சிட்டா இது சேம் தான். அப்ப L/2√3. அப்ப 0.254 வந்து ரெண்டால இதே மாதிரி தான் இது. அப்ப இது 0.254, இது 0.254 அப்படின்னா ரெண்டு கூட்டினா என்ன வரும்? ஐ திங்க் 0.574 சம்திங் இப்படி வருமா? கரெக்டா பாத்துக்கிறேங்க. கரெக்டா கிட்டத்தட்ட இது பக்கத்துல வந்துடும். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 0.4 சம்திங் கிட்ட இருக்கும். அதை ரெண்டால உடைச்சோம்னா என்ன வரும்? 0.211L வரும். இன்னொரு 0.211L வரும். அப்ப இது 0.211L, இது வந்து 0.211L வரும். நீங்க போட்டு பாருங்க, கரெக்டா வரும். அப்ப இது 0.211L அப்ப L/√3ங்கிற அளவுக்கு வரும். நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு பிக்ஸ்டு சப்போர்ட்ல இருந்து டிஸ்டன்ஸ் கேக்குறாங்கன்னா 0.211L. இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சென்டர்ல இருந்து கேக்குறாங்க அப்படின்னா L/2√3. சென்டர்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிளெக்சர் L/2√3. ரெண்டு சைடு இங்கிட்ட L/2√3, இங்கிட்ட L/2√3. அதே சேம் டைம் உங்களுக்கு क्वेश्चन இப்படி வருது. ரெண்டு பிக்சர் எண்ட்ல இருந்து எவ்வளவு கேக்குறாங்கன்னா 0.211L, இங்கிட்ட 0.211L. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பிளெக்சர் ரெண்டு இருக்குன்னு சொன்னா அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா ரெண்டு பிக்சர் சப்போர்ட்ல இருந்து 0.211L, சென்டர்ல இருந்து L/2√3 அளவுக்கு இருக்கு. அதாவது 0.29 சம்திங் தான் இருக்கும். ஓகே. இப்ப பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. வேற என்ன சார் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டிப்ளெக்ஸ் நான் ஆல்ரெடி ஃபண்டமெண்டல் நடத்தும் போது என்ன சொன்னா, இன்டிடெர்மினேட் செக்ஷன்ல பிக்சர் பீமுக்கும் உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் லோடு யூனியல் வர்றதுக்கு அங்கே டிப்ளெக்ஸ் நடத்தி கொடுக்குறேன்னு சொன்னேன். நேற்றைய கிளாஸ்ல சென்டர் பாயிண்ட் லோடுக்கு பிக்சர் பீமுக்கு டிப்ளெக்ஸ் ட்ரை பண்ணி காமிச்சிட்டேன் டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட்ல. அதே டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட்ல இப்ப இதுக்கு பார்க்க போறோம். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எப்படி டிப்ளெக்ஸன் கண்டுபிடிக்கிறது ஒரு பிக்சர் பீம் வித் யூடிஎலுக்கு அதான் சொல்லி கொடுக்க போறேன். கவனமா இருங்க சார். இவ்வளவு நம்ம டெரைவ் பண்ணணுமா சார் அப்படின்னா, நீங்க இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். இவ்வளவு நீங்க பாத்தீங்க எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க மனப்பாடம் பண்றது இப்ப மறக்காம இருக்கும். புரியுதா நான் சொல்றேன்னா? அதுக்கானதான் இவ்வளவு சொன்னேன். நீங்க இவ்வளவு டெரைவ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஆனா எப்படி வந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப பார்த்து இந்த பிக்சர் பீம் என்ன சார் பெருசா வருமா சார்? டிப்ளெக்ஸ் அப்படின்னா பெருசா வரேன், கொஞ்சம் ஸ்பீடா மூவ் பண்றேன், உங்களுக்கு புரியும். ஓகே, W/M எல்லுங்கிற டிஸ்டன்ஸ் இங்க RA உங்களுக்கே தெரியும், WL/2, RB இங்கே WL/2. ஓகே, இப்ப அடுத்து என்ன அப்படின்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஆல்ரெடி இங்க சென்டாமெட்ல உங்களுக்கு கொடுத்த ஃபார்முலா எழுதுனேன். இதுக்கான டிப்ளெக்ஸன் ஃபார்முலா என்ன எழுதுனேன்? அதாவது W/L/4/384EA, அதாவது நெகட்டிவ்ல வந்திருக்கும், டவுன்வர்ட் டிப்ளெக்ஷன் ஆனு சொன்னேன். அதுக்கான டயக்ராம் எப்படி வரும் உங்களுக்கு? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது எப்படி வந்துச்சு அப்படிங்கறத செக் பண்ண போறோம். ஓகேவா? டபுள் இன்டெகிரேஷன் மெத்தட்ல மொத்தம் 4 மெத்தட் இருக்கு. உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா பிக்சர் சப்போர்ட்ல ஸ்லோப் வரா, டிப்ளெக்ஷன் வராது. டயக்ராம் அப்படிதான் வரும். சென்டர்ல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? θ 0, Y வந்து மேக்ஸிமமா இருக்கும், டிப்ளெக்ஷன் மேக்ஸிமமா இருக்கும், Y மேக்ஸிமமா இருக்கும். இப்போ இந்த புள்ளியை ஏன்னு வச்சுக்கிறோங்க, இந்த புள்ளியை பின்னு வச்சுக்கிறோங்க, சென்டர் சின்னு வச்சுக்கிறோங்க. அப்ப இங்க θC வந்து 0, θC வந்து மேக்ஸிமமா இருக்கும். ஆனா பிக்சல்ல θA ஸ்லோப்பும் 0, டிப்ளெக்ஷனா 0. அதே மாதிரி இந்த எண்ட்லயும் ஸ்லோப்பும் 0, பி எண்ட் தானே, டிப்ளெக்ஷனும் 0. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, டிப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க போறேன். நான் ஒரு செக்ஷனை கட் பண்றேன், அது X to X செக்ஷன் வச்சுக்கிறேன், இது X to X செக்ஷன் வச்சுக்கிறேன். அது வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா X டிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கிறேன்.
இப்போ டபுள் இன்டிகிரேஷன் மெத்தட்ல நமக்கு என்ன தேவைப்படும்? அதாவது ஃபார்முலா டபுள் இன்டிகிரேஷன் என்ன? அதாவது இ அண்ட் ஐ இன்டு டி ஸ்கொயர்டு ஒய் வகுத்தல் டிஎக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மொமெண்ட் எந்த செக்ஷன்ல வெட்டுறோமோ அந்த மொமெண்ட் எடுக்கணும். இப்போ இந்த மொமெண்ட்டை பார்க்க போறோம். மொமெண்ட் வந்து எந்த செக்ஷன்ல எடுத்திருக்கோம்? இந்த செக்ஷன்ல எடுத்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஒரு ஆன்டி கிளாக்ஸ் மொமெண்ட் செயல்படும் WL²/12. ஆல்ரெடி நான் இங்கே நடத்தினேன், இப்போதான் நடத்தினேன். இப்போ இது பக்கத்தில் எப்பயும் போல நம்ம மெத்தடை யூஸ் பண்ணுங்க. இந்த ஆன்டி கிளாக் சுத்திட்டோம்னா கீழ் நோக்கி போகுது. -WL²/12 ஒன்று முடிஞ்சிருச்சு. ஆரியை சுத்திட்டோம் கீழே மேல் நோக்கி போகுது. ரியாக்ஷனால டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா அப்ப பிளஸ் WL/2 இன்டி எக்ஸ் டிஸ்டன்ஸ். இங்க இதுல வந்து சென்டர் எடுத்தோம்னா என்ன வரும்? W இன்டி எக்ஸ்ங்கிற லோடு டோட்டலா எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அதுல பாதி என்ன வரும் அப்படின்னா x/2. அப்ப என்ன வரும்? இதை வந்து சுத்திட்டோம்னா கீழ் நோக்கி போகுது லோடுனால, மைனஸ் டவுன்வர்ட் லோடுனால W இன்டி எக்ஸ் இன்டி x/2. அப்ப என்ன கண்டுபிடிச்சாச்சு? இது MXS கண்டுபிடிச்சாச்சு. இது MXX இதுல அப்ளை பண்ண போறேன். அப்ப என்ன இருக்கு ஃபார்முலா? ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கிறேன். EI இன்டு டி ஸ்கொயர்டு y/dx² ஈக்குவல் டு இதுக்கு பதில் அப்ளை பண்ண என்ன வரும்? -WL²/12 பிளஸ் WL/2 இன்டு எக்ஸ் மைனஸ் W x இன்டு எக்ஸ் x² வகுத்தல் 2. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா இன்டகிரேட் பண்ண போறேன். ஓகே, அப்ப இன்டகிரேஷன் அட் போத் சைடு இருபுறம் இன்டகிரேஷன் பண்றேன். அப்ப d²y/dx² பண்ணா ஸ்லோப் dy/dx கிடைக்கும். இங்க கான்ஸ்டன்ட் பண்ணா -WL²/12 இன்டு எக்ஸ் கிடைக்கும். WL/2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கிறேங்க. எக்ஸ் பண்ணா x²/2 கிடைக்கும். மைனஸ் W/2 கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறேங்க. x² பண்ணா x³/3 பிளஸ் C1ங்கிற கான்ஸ்டன்ட் கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கிறேங்க. இப்ப dy/dxங்கிற ஸ்லோப் கிடைச்சிருக்கு. அடுத்து இதை எகைன் இன்டகிரேட் பண்ண போறேன். அப்ப எகைன் இன்டகிரேஷன் எதை பண்ண போறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் 2 பண்ண ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். 3 வச்சுக்கிறோம். இப்ப ஈக்குவேஷன் 2 பண்ண போறேன். ஈக்குவேஷன் 2 என்ன? EI இன்டு dy/dx பண்ணா yங்கிறதான ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். வேற என்ன இருக்கு? WL²/12 கான்ஸ்டன்ட் மைனஸ் WL²/12 கான்ஸ்டன்ட். ஆல்ரெடி இங்க எக்ஸ் இருக்கு, பண்ணா x²/2 கிடைக்கும். பிளஸ் WL மேல இருக்கு, கீழே 2 4 வச்சுக்குவோம். இங்க x² இருக்கு, அதை பண்ணா x³/3 வந்துடும். அடுத்து இருக்கு மைனஸ் W கான்ஸ்டன்ட் வச்சுக்கிறோம். கீழே 2 6 x³ பண்ணா x/4 C1 பண்ணா C1x பிளஸ் C2ங்கிற கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கிறோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா கண்டிஷன் அப்ளை பண்ண போறோம். கண்டிஷன் மொத்தம் 3 அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் 1 என்ன அப்படின்னா அதாவது இந்த புள்ளியில x = 0, அதே புள்ளியில ஸ்லோப் என்ன 0ன்னு சொல்லியிருக்கேன். அப்ப x = 0, அதே புள்ளியில dy/dxங்கிற ஸ்லோப்பும் 0. இது என்ன செய்ய போறேன்னா என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 2ல அப்ளை பண்றேன். அப்ப இது 0 ஆயிரும். x இருக்கக்கூடிய டைம் இதுவும் 0 ஆயிரும். இதுவும் x, அப்ப இதுவும் 0 ஆயிரும். இதுலயும் x இருக்கு, இதுவும் 0 ஆயிரும். அப்ப C1 வந்து இருக்கும். அப்ப C1 = 0ன்னு கிடைக்கும். அப்ப C1 = 0ன்னு கிடைக்கும். நான் இங்கேயே காமிச்சிட்டேன், நேற்று கிளாஸ்ல நடத்திருப்பேன், அதை பாருங்க எப்படி அப்ளை பண்றதுன்னு. அடுத்து கண்டிஷன் நம்பர் 2 என்ன அப்படின்னா இப்ப இந்த புள்ளியில x = 0, அதுக்கு டீட்டாவும் 0ன்னு பார்த்தோம். பிக்ஸ்டன்ல டிப்ளெக்ஷன் எப்படி இருக்கு? 0. அதான் போட போறேன். அப்ப x = 0 அந்த டிஸ்டன்ஸ்ல என்னோட டிப்ளெக்ஷன் 0. அப்ப இதை வந்து எங்க அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா என்னோட ஈக்குவேஷன் நம்பர் இல்ல. அப்ப y ல நமக்கு y = 0. அப்ப இதை அப்ளை பண்ணா 0, x = 0. அப்ப இந்த டேர்மும் 0 ஆயிரும், இந்த டேர்மும் 0 ஆயிரும், இந்த டேர்மும் x இருக்கக்கூடிய எல்லா டேர்மும் 0 ஆயிரும். C1 பக்கத்துல x இருக்கு, இது 0 ஆயிரும். C2 அப்ப என்ன ஆயிரும்? இதுக்கு C2 = 0 வரும். ஸ்ட்ரெயிட்டா எழுதிட்டேன். லாஸ்ட் கண்டிஷன், அதாவது கண்டிஷன் 3. இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம டிப்ளெக்ஷன் எந்த இடத்துக்கு பார்க்க போறோம்? டிப்ளெக்ஷன் எங்கே பார்க்க போறோம்? சென்டருக்கு பார்க்க போறோம். சென்டர்ல டீட்டா வந்து என்ன 0, ஒய்ங்கிறது அப்படி இருக்கு மேக்ஸிமம். ஆனா எக்ஸ்ங்கிறது என்ன என்னோட பிக்ஸ்டன்ல இருந்து L/2 டிஸ்டன்ஸ்ல இருக்கும். 2 பிக்ஸ்டன்ல இருந்து L/2 டிஸ்டன்ஸ்ல இருக்கும். அப்ப x = L/2 டிஸ்டன்ஸ். அப்ப அந்த இடத்துல ஒய்சிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒய் மேக்ஸா இருக்கும். ஓகே, ஒய்சிங்கிறது ஒய் மேக்ஸா இருக்கும். இப்ப இது எங்க அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுவோம். ஆல்ரெடி C1 = 0, C2 = 0, இதை ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அதாவது இந்த ஈக்குவேஷன்ல EI × y க்கு பதிலா என்ன பண்ண போறோம்? y max
ஓகே சீக்வல் டு மைனஸ் டபிள்யூ எல் ஸ்கொயர் ஓத்தல் 12 இதை வச்சுக்கிறேங்க எக்ஸ் ஸ்கொயர்டு ஓகே எக்ஸ் ஸ்கொயர்டு அதுக்கு பதில் என்ன போடலாம் L/2 ஸ்கொயர் போடலாம் L/2 ஸ்கொயர்டு கீழே 2 இருக்கு ரொம்ப கவனமாக எழுதுனா WL/4 அடுத்து இங்கே இருக்கு எக்ஸ் கியூப் அப்போ L/2 கியூபு வகுத்தல் 3 இருக்கு அடுத்து மைனஸ் W/6 x/4 4 அப்போ L/2 ஹோல் பவர் 4 வகுத்தல் என்ன இருக்கு 4 C1க்கு பதிலாக 0 போட்டோம் இதுக்குள்ள 0 ஆயிரும் C2க்கு பதிலாக 0 போட்டா இது 0 ஆயிரும் கவனமா இருக்கணும் இப்போ என்ன இருக்கு கீழே வந்து ஆல்ரெடி 12 ஒரு 2 இருக்கு அப்ப பெருக்குனா 24 இருக்கும் 2 ஸ்கொயர் பண்ணா 4 அப்ப மேல ஆல்ரெடி WL ஸ்கொயர் இருக்கு கீழே 24 இன்டு LS பண்ணா ஸ்கொயர் 2 பண்ணா 4 பிளஸ் அடுத்து WL/4 இங்க 3 இருக்கு அப்ப WL/12 இன்டு L கியூப் பண்ணா L கியூப் 2 பண்ணா 8 மைனஸ் W 6 நாங்க 24 வச்சுக்கிறேங்க அப்ப L பண்ணா 4 கீழே என்ன இருக்கு 2 அப்ப 2 இது பண்ணா 16 சரி 16 நானாங்க 2 பண்ணா 4 4 16 கரெக்ட் அப்ப 16 ஓகே இப்ப இது எல்லாத்தையும் பெருக்குங்க ஆன்சர் வந்துடும் அப்ப மேல WL ஸ்கொயர் L ஸ்கொயர் L4 WL/4 4 24 நாளா பண்ணா நாங்க 16 காரு மீதி 1 2 8 96 பிளஸ் WL இன்டு L கியூப் இருக்குன்னா L4 4 12 96 8 16 ஓகே கரெக்ட் மைனஸ் WL4 4 இருக்கு 24 இன்டு 16 இருக்குன்னா 6 நாங்க 24 பிரிக்கப்போமா 24 இன்டு 16 6 நாங்க 24 4 2 6 12 14 4 2 4 நானாங்க 4 4 8 384 வருது அப்ப 384 வருது அப்ப LCM 96 96 384 எடுத்தா 384 அப்ப எப்படி கிடைக்கும் 96 இதால பெருக்குனா 384 கிடைக்கும் 4ஆல பெருக்குனா வருமா அப்ப இங்க மைனஸ் W4WL44 அப்ப இதுக்கு பிளஸ் 4WL44 ஏன்னா 96 4ஆல பெருக்குனா 384 கிடைக்கும் இங்க 1 தான் WL44 அப்ப இந்த பிளஸ்னால இந்த மைனஸ்னால கேன்சல் ஆயிரும் மீதி என்ன இருக்கு மைனஸ் WL44 ஓத்தல் 384 இருக்கு இப்ப இங்க வாங்க இங்க எழுதுறேன் பாருங்க அப்ப ஆல்ரெடி இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு EA இன்டு என்ன இருக்கு Y மேக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு இப்ப கண்டுபிடிச்சோம் WL44 ஓத்தல் 384 இருக்கு இந்த EA கிட்ட போனுச்சுன்னா பெருக்கல் உள்ளது வகுத்தல் ஆயிருமா அப்ப Y மேக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ்ல கிடைச்சிருக்கு மேக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் WL44 384 EAன்னு கிடைச்சிருச்சு இந்த மைனஸ் என்னன்னா டவுன் மல்டிப்ளெக்ஷனா குறிக்கும் அவ்வளவுதான் இதைதான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்னா எஸ்டெண்டாமெட்ல வந்து நடத்தும் போது நான் சும்மா எழுதியிருப்பேன் அங்கே வந்து நடத்தி காமிக்கிறேன்னு கொடுத்தேன் அப்ப இதையும் எழுதியாச்சு இப்ப இதோட கிளாஸ் முடியுதா சார்னா இன்னும் ஒண்ணு இருக்கு கம்பேரிசன் பண்ணணும் மொமெண்டோட கம்பேரிசன் பண்ண போறோம் அதுக்கு டிப்ளெக்ஷனோட கம்பேரிசன் பண்ண போறோம் அது எப்படி பண்ண போறோம் அப்படின்னா இப்ப பிக்ஸ்டு பீம் சிம்பிளி சப்போர்ட் பீம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஒரு பிக்ஸ்டு பீமுக்கு மொமெண்ட்டுக்கானது என்ன ஒரு பிக்ஸ்டு பீமுக்கு பிக்ஸ்டு பீமோட மோட் என்ன கண்டுபிடிச்சோம் WL/12 கண்டுபிடிச்சோம் ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கு மொமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன WL/8 இப்ப பிக்ஸ்டு பீம் வந்து இப்ப சிம்பிளி சப்போர்ட் பீம் இருக்கு WL/8 எத்தனை மடங்கு பெருக்குனா நமக்கு பிக்ஸ்டு பீமோட வேல்யூ கிடைக்கும் அதாவது 3/2 அது 3/2 நான் கரெக்டா தானே போட்டிருக்கேன் ஓகே கரெக்ட் அதாவது 1.5 டைம்ஸ் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்னா WL/12 கிடைக்கும் அதாவது பிக்ஸ்டு பீமுக்கான வேல்யூ கிடைக்கும் மொமெண்ட் கம்பேர் பண்ணும்போது அப்ப பிக்ஸ்டு பீம் வந்து சிம்பிளி சப்போர்ட் பீம் கூட கம்பேர் பண்ணும்போது 1.5 டைம்ஸ் எப்படின்னா மோர் ஸ்ட்ராங்கர் தென் எந்த பீம் ஸ்ட்ராங்கர் தென் சிம்பிளி சப்போர்ட் பீம் இதை டிப்ளெக்ஷன் கம்பேர் பண்ணி பார்ப்போமா பிக்ஸ்டு பீமுக்கான டிப்ளெக்ஷன் வேல்யூ என்ன இப்பதான் கண்டுபிடிச்சோம் WL44 384 EA அது சிம்பிளி சப்போர்ட் பீமுக்கு என்ன வரும் 5 இன்டு WL44 384 EA இதுலயே தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு அப்ப பிக்ஸ்டு பீம் ஈக்குவல் டு 5 இன்டு சிம்பிளி சப்போர்ட் பீமோட டிப்ளெக்ஷன்
அப்ப இது மூலம் என்ன வருது, பிக்ஸ்டு பீம் 5 times more stronger than more stiffer than simply support beam SSB ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப ஃபைனலா பிக்ஸ்டு பீம்ல இருக்கக்கூடிய எல்லாமே முடிச்சாச்சு. இன்டிடெர்மினசி IS ஓட வேல்யூ 2, ரியாக்ஷன்ஸ் ஏல வந்து WL/2, பில WL/2, பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் 1, டயக்ராம் எப்படி கிடைக்கும்னா டபுள் ரெக்டாங்கிள், அது கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன் ஆர் லீனியர்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாயிண்ட் ஆஃப் ஜீரோ சியர் டிஸ்டன்ஸ் போத் பிக்சல் சப்போர்ட்லேருந்து L/2 டிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து பெண்டிங் மோட் டயக்ராம் வரைஞ்சு கொடுத்தேன். நெகட்டிவ் பெண்டிங் மோட் மேக்ஸிமம் WL²/12 கிடைச்சிச்சு, பாசிட்டிவ் மேக்ஸிமம் WL²/24 கிடைச்சிச்சு. அதுக்கு அடுத்தபடியாக பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளஸ் டிஸ்டன்ஸ் போத் எண்ட் பிக்சல் எண்ட்லேருந்து 0.2117 கிடைச்சிச்சு. ரெண்டு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளஸ் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கொடுத்தோம்னா உங்களுக்கு L/√3 அளவு கொடுத்தோம். அதுக்கடுத்து சென்டர்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளஸ் டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடு எவ்வளவு இருக்குன்னா L/2√3, அதே சென்டர்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளஸ் டிஸ்டன்ஸ் ரைட் சைடு எப்படி இருக்கும் அப்படின்னா அதே L/2√3 கொடுத்தேன். அதுக்கு நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராப்ளஸ் எத்தனை இருக்குன்னா 3 இருக்கும், 2 இருக்கும் பிக்சர் பீமுக்கு. சென்டர் பாயிண்ட் லோடுக்கு அதான், த்ரோட் த ஸ்பின் யூடிஎல் ஆக்டானாலும் இதுதான். அதே வந்து உங்களுக்கு வேற என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டிப்ளெக்ஷன் லாஸ் டெரைவ் பண்ணி காமிச்சேன். டிப்ளெக்ஷனோட வேல்யூ என்ன வந்துச்சுன்னா WL/4 போய் 384, ஸ்லோப்பு வராது, 0. பிக்சர் எண்ட்லயும் 0, 2 பிக்சர் எண்ட்லயும் 0, சென்டர்லயும் ஸ்லோப் 0. அடுத்தபடியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா மொமெண்ட் ஈக்குவல் பண்ணி பார்த்தோம். ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீமோ பிக்சர் பீமோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். அவ பிக்சர் பீம் எப்படி இருந்துச்சு, 1.5 times மோர் ஸ்ட்ராங்கர் தென் சிம்பிளி சப்போர்ட் பீம். அதே வந்து நம்ம டிப்ளெக்ஷனை பிக்சர் பீம் எடுத்து ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீமோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போது ஒரு பிக்சர் பீம் 5 times மோர் ஸ்டிப்பர் தென் சிம்பிளி சப்போர்ட் பீம். ஓகேவா? அப்ப இதுதான் இதுல இருக்கக்கூடிய டோட்டல் கொஸ்டின் ஏரியா. மொத்தம் 4 கேஸ் கொடுத்துருக்கேன். ப்ராபபிலி கேண்டிலிவர் பீம்ல வந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட் லோடு, அதே ப்ராபபிலி கேண்டிலிவர் பீம்ல வந்து த்ரோட் த ஸ்பின் யூடிஎல் ஆக்ட் ஆகிற மாதிரி. இப்ப பிக்சர் பீம்ல நேற்றைய கேஸ் வந்து சென்டர் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரியும், இன்னைய கேஸ் வந்து த்ரோட் த ஸ்பேன் வந்து யூடிஎல் யூனிபாயிண்ட் டிஸ்ட்ரிபியூட் லோடு ஆக்ட் ஆகிற மாதிரியும் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த 4 கேஸ்ல இருந்து நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு டிகிரி லெவல்ல இருக்கக்கூடிய ஏஇ எக்ஸாமுக்கு, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் எக்ஸாமுக்கு எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ஒரு 3 to 5 கொஸ்டின், மினிமம் 3, மேக்ஸிமம் 5. அதே வந்து டிப்ளமோ லெவல்ல இருக்கக்கூடிய ஜேடிஓ, ஜூனியர் இன்ஜினியர் இந்த மாதிரியான கிரேட் எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா அதாவது 5 to 6, 7 கொஸ்டின் வரை கூட கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எதையும் மனப்பாடம் பண்ணாதீங்க, நான் கொடுத்ததை அப்படியே பாத்துக்கிறேங்க. ஒரு சில விஷயத்துல இவ்வளவு டெரைவ் பண்ண தேவையில்லை. டெரைவ் பண்ணதை பார்த்தா அந்த இடத்துல ஆப்ஷனை பார்த்தோம்னா மறந்தாலும் டக்குனு இப்படிதான் பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஆன்சர் வந்துருக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்கேன். இப்ப அடுத்து வந்து அனாலிசிஸ்ல வேற டாபிக் வந்து மூவ் பண்றேன்.